வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜெகதீஸ்வரி சிவராஜன், சிறப்பாசிரியை. இன்னைக்கு பதிவுல சிறப்பு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் பிஹேவியர் பத்தியும் அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் பத்தியும் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவுல நான் மொத்தம் ஒரு 12 ப்ராப்ளத்தை பத்தியும் அது ஏன் வருது அதுக்கான சிம்பிள் சொல்யூஷனை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டேண்ட்ரம், மெல்டவுன், அக்ரெசிவ் பிஹேவியர், self-injury behavior, non-cooperation, hyperactivity, inattention, repetitive behavior, sensory processing issue, communication related problems, emotional regulated problems and running away. இந்த 12 ப்ராப்ளத்தையும் பத்தியும் அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் பத்தியும் நம்ம பார்க்கலாம். டெம்பர் டேண்ட்ரம் அண்ட் மெல்டவுன். ஃபர்ஸ்ட் டெம்பர் டேண்ட்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி டேண்ட்ரம்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க, இல்லை டயர்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பசி இருக்கலாம், இல்லை நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு ரொட்டீனை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, சத்தம் மூலயமாவோ, அதாவது அழுகை, ஸ்க்ரீமிங், ஏதாவது பொருட்களை தூக்கி எறிவது மூலயமாவோ அவங்க வெளிப்படுத்துவாங்க. மோஸ்ட்லி இந்த டேண்ட்ரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் டிமாண்ட் பேஸில் தான் இருக்கும். அதாவது ஐ வாண்ட் சம்திங், எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினா அது டேண்ட்ரம். மெல்டவுன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னால் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியல, இது எனக்கு ஓவர்லோடடா இருக்கு, என்னோட கண்ட்ரோல் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ சிம்பிளா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காமா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, சைல்டை ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்கார வைக்கணும். காம் டவுன் கார்னர்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் அந்த மாதிரி ஒரு பிளேஸை நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம்னா அங்க ஃபர்ஸ்ட் சைல்டை உட்கார வைக்கலாம். அப்புறம் விஷுவல் ஸ்கெடியூல்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம். குழந்தை காம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரிகரிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஏன் ட்ரிகர் ஆனாங்க, எதனால் அப்படி பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அக்ரெசிவ் பிஹேவியர். அக்ரெசிவ் பிஹேவியர் அப்படிங்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்த தெரியாது, பயமா இருக்கலாம், கன்ஃபியூஷனா இருக்கலாம், இல்லை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கூட பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த பிஹேவியரை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, ஹிட்டிங், பைட்டிங், புஷிங் தி ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன், நம்ம இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்ம காமா இருக்கணும். நம்ம பசங்களுக்கு வேர்ட்ஸை டீச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கலாம். அதாவது ஸ்டாப், ஹெல்ப், நோ, இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தோம்னா அவங்க கோவப்படுறதுக்கு பதிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க இந்த வேர்ட்ஸை. பாசிட்டிவ் பிஹேவியரை இமிடியேட்டா ப்ரைஸ் பண்ணணும். ஹிட்டிங் பிஹேவியருக்கு ஆல்டர்னேட்டிவா ஸ்குவீசிங் பால் கொடுக்கலாம், இல்லைன்னா பேப்பர்ஸை கொடுத்து டியர் பண்ண சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் பால்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அவங்க சேஃபான பிளேஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது, அடிக்காதீங்க, கடிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணணும்ன்றத நம்ம சொல்லி தரணும். செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெட் பேங்கிங் பண்றது, செல்ஃப் பைட்டிங் பண்றது. ஏன் இந்த மாதிரி பிஹேவியர் வருதுன்னா, சென்சரி நீட்ஸ் இருக்கலாம், இல்ல பெயின், டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையோட பெயின் என்ன, டிஸ்கம்ஃபர்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சென்சரி ஆக்டிவிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டீப் ப்ரெஷர், ஹக், வெயிட்டட் பிளாங்கெட், இந்த மாதிரியான டாஸ்க்கை கொடுக்கலாம். ஒரு காமான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஆனால் ஒன்றுங்க, இந்த பிஹேவியர் ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக நம்ம ப்ரொஃபஷனல்ஸோட சப்போர்ட்டை எடுத்துக்கணுங்க. நான் கோஆப்ரேட்டிவ் ஆர் ரெஃப்யூசல் பிஹேவியர், அதாவது செய்ய மாட்டேன், எழுத மாட்டேன், வேண்டாம், முடியாது அப்படிங்கிறது சொல்றது. ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கலாம், இல்ல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியாம இருக்கலாம், இல்ல பசங்க ரொம்ப லோ மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பயுமே டாஸ்க் கொடுத்தா சிம்பிளா கொடுக்கணும், கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா ஷார்ட்டா கொடுக்கணும். ஒரு டாஸ்க் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப சிம்பிளா இன்ட்ரடியூஸ் பண்ணி கிராஜுவலா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டாஸ்க் அவங்க பண்ணாலும் இமிடியேட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ட்ரை பண்ணாலுமே இமிடியேட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். டோக்கன் ரிவார்ட் சிஸ்டம் மூலமா நம்ம அவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். விஷுவல் ரிவார்ட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றப்ப அதுல அவங்களுக்கு ஈடுபாடு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த செய்வாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆர் இம்பல்சிவ் பிஹேவியர். இந்த பிஹேவியர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. சிட்டிங் டாலரன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும்.
இந்த பிஹேவியர் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இம்பல்சிவ் கண்ட்ரோல் கம்மியாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதை நம்ம கரெக்டான டைரக்ஷனில் நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ட்ரைன் அவுட் ஆவாங்க. பிரெயினோட ரெகுலேஷனில் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து பிரேக் பண்ணி கொடுக்கணும், ஹெவி ஒர்க்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். சீட்டிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், குஷன்ஸ், தெரப்பி பால்ஸ். அப்புறம் ஒரு ரெகுலர் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்டு சீட்டிங் கொடுக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். ஆனால் ஒன்றுங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டியை எப்பவுமே நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது, அதை சேனலைஸ் தான் பண்ணணும். அட்டென்ஷன் ஆர் ஃபோக்கஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, இல்லை சென்சரி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் நம்ம கொடுக்குற டாஸ்கில். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணுங்க. அப்புறம் எந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் ஷார்ட்டாக கொடுக்கணும், 2 to 5 minutes ஆக்டிவிட்டியாக கொடுக்கணும். ரெகுலராக பிரேக் கொடுக்கணும் அந்த ஆக்டிவிட்டியில். ரியல் ஆப்ஜெக்ட் அப்புறம் விஷுவல் கியூஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க, இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ எந்த ஒரு டாஸ்க்குமே ஷார்ட்டாக கொடுக்கணும், ஹை லெவலில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர், அதாவது ஸ்டிம்மிங் பிஹேவியர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறது, ராக்கிங் பண்ணுறது. ஏன் இந்த விஷயத்த செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தன்னைத்தானே செல்ஃபாக காம் பண்ணிக்கிறது, சென்சரி ரெகுலேஷனுக்காக பண்ணலாம், இல்லை ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸோ இதுக்கான என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். பப்ளிக் பிளேஸில் எப்படி இதை அக்செப்டபிள் ஆல்டர்னேட்டிவ் பிஹேவியராக மாற்றுறதுங்கிறத சொல்லித்தரணும். சென்சரி நீட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான இன்டர்வென்ஷன் பண்ணுறப்ப இந்த பிஹேவியர் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். சென்சரி இஷ்யூஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காதை வந்து கை வச்சு முடிக்கிறது, இல்லை டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது. ஸோ ஏன் இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை அண்டர் சென்சிட்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களால சென்சரி இன்புட்டை வந்து ஃபில்டர் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான சென்சரி இஷ்யூஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ட்ரிகரிங் ஃபேக்டரை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நாய்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சில குழந்தைங்களுக்கு நாய்ஸ் சென்சரியாக இருக்கலாம், சில பேருக்கு டச் பண்ணுறது பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு இந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கறதுல ஓவர் சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு சென்சரி டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஓடி இன்டர்வென்ஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸை நம்ம அணுகி அவங்க கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே சென்சரியில் நம்ம நல்லாவே சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அழுதுகிட்டே இருக்கிறது பேசுறதுக்கு பதிலாக. ஏன் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலேவாக இருக்கலாம், இல்லை லாங்குவேஜில் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனால வர ஃபீலிங்லாம் இருக்கலாம், இதனால பேச முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்யூனிகேஷனுக்கு ஆல்டர்னேட் மெத்தடை கொண்டு வரணும். பிக்சர் கார்டு யூஸ் பண்ணலாம், பெக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜெஸ்டர், சைன் லாங்குவேஜ் இந்த மாதிரி டீச் பண்ணி சொல்லி தரலாம் பசங்களுக்கு. சைல்டை வந்து பேச வைக்கிறதுக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸை கொடுத்து நம்ம அவங்களோட கம்யூனிகேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கலாம். ஸோ எந்த ஒரு டாஸ்க் பண்ணாலும் இமீடியட்டாக நம்ம அவங்கள ப்ரைஸ் பண்ணணும். சோஷியல் பிஹேவியர் டிஃபிகல்ட்டி. ஸோ ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவாங்க, தனியாக விளையாடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் ரூல்ஸ் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை லிமிட்டட் இன்டராக்ஷன் கிடைச்சிருக்கலாம் மற்றவங்களோட பழகிறதுக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு பிளே ஆக்டிவிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டர்ன் டேக்கிங் கேம்ஸை கொடுக்கலாம், பியர் மாடலிங் பண்ணலாம், சோஷியல் ஸ்டோரி சொல்லி தரலாம். ஸோ கைடட் குரூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், விஷுவல் டைமர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலயமா வெயிட்டிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும். எமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளம், உணர்ச்சி கட்டுப்பாட்டு சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது, அழறது, பயம், இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இமிடியேட்டாக வெளிப்படுத்துறது. சடனாக அழுறது, கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெருசா ரியாக்ட் பண்றது, தன்னைத்தானே காமாக்கிக்க முடியாம இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி எமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி, சென்சரி ஓவர்லோடலாம் இருக்கலாம், இல்லை ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எமோஷன் கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், காம் கார்னர் யூஸ் பண்ணணும்,
டீப் பிரீத்திங்கை நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும். ரன்னிங் அவே, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஓடுறது. மேபி அந்த குழந்தை வந்து அந்த சுச்சுவேஷனை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணலாம், இல்ல கியூரியாசிட்டியில பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சென்சரி நீடா இருக்கலாம், இல்ல அங்க இருக்க டேஞ்சர் பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேஃபான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். டோரை லாக் பண்ணி வைக்கிறது, கேட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, இல்ல நம்ம குழந்தை ஓடி போனாலும் திரும்பி வர வரைக்கும் நம்ம சூப்பர்விஷன்ல வச்சுக்கிறது. ஸோ விஷுவல் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்டாப் சைனு, ஸ்டே இயர் அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸை நம்ம டீச் பண்ணியிருந்தோம்னா குழந்தை ஓடினாலும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓடி போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு சென்சரி நீடா கூட அது இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து சப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க திரும்பி இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணணும். ஸோ ரெகுலர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரிவார்டை வந்து எப்பயுமே கொடுக்கணும் எந்த ஒரு டாஸ்க் பண்ணாலுமே. ஸோ மொத்தத்தில் ஒரு குழந்தை ஓடிட்டு திரும்பி வரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம சேஃபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுல நம்ம 12 வகையான ப்ராப்ளம் பிஹேவியரும் அதுக்கான சிம்பிள் சொல்யூஷனை பத்தியும் பார்த்தோம். பிஹேவியர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துல அது ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு குழந்தையோட பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணும். ஒரு நேரத்துல நம்மளோட வாய்ஸ் வந்து காமா இருக்கணும், சத்தம் போட்டு கத்தக்கூடாது இன்கேஸ் குழந்தை வந்து ப்ராப்ளம் பிஹேவியர் பண்ணாங்கன்னா. ஸோ வாயில வந்து நம்ம வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்றதை விட விஷுவல் கிளூஸா, அதாவது பிக்சர் கார்ட்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணா ப்ராப்ளம் பிஹேவியர்ல நம்ம ஈஸியா அவங்க கிட்ட ஒர்க் பண்ண முடியும். எப்பயுமே நம்ம பிஹேவியரை ரெகுலேட் பண்ணோம்னா ஒரு ரொட்டீனை, கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம பாராட்டணும். அதுல வந்து பர்ஃபெக்ஷன் தேடக்கூடாது. ஸோ எந்த ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ப்ராக்ரஸா இருந்தாலும் அது பெரிய சக்சஸா நம்ம கொண்டாடணும். மொத்தத்துல ஒரு குழந்தை ப்ராப்ளம் பிஹேவியர் பண்றாங்கன்னா அந்த குழந்தை பேட் சைல்டு இல்ல. ப்ராப்ளம் பிஹேவியரும் ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அதாவது ஐ நீட் ஹெல்ப், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் டூ மச் ஃபார் மீ, இதைதான் நம்ம குழந்தைங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ப்ராப்ளம் பிஹேவியரை நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.